வெயிட், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இல்லை. எல்லா சோக்கால் சேனல்ஸும் போடுற வீடியோ கிடையாது இது. சே, ஒரு வருஷத்தில் 2 நீட் எழுதுன ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் படிக்கிறதை எப்படி பிளான் பண்ணலான்னு. ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். செல்ஃப் ஸ்டடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் சொல்கிறேன் இல்லை எப்படி பிளான் பண்ணலான்னு. பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் 3 லெவல்ஸை தாண்டணும். இங்கே எவ்வளோ சிலபஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் சிலபஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். சிலபஸில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா நீட் சிலபஸில் இருக்கிற சில டாபிக்ஸ் என்சிஆர்டியில் இருக்காது, லைக் காக்ரோச் மாதிரி. அண்ட் உங்கள் எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் டேட்டில் இருந்து 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேட் தான் டெட்லைன். இந்த டெட்லைனுக்கு முன்னாடி நம்மளோட போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுல நம்ம டார்கெட் இருக்கணும். அண்ட் இந்த டெட்லைன்லேயும் ரொம்ப தெளிவாக இருங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நீங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த 2 மந்த்ஸ் உங்களால் இன்டென்ஸாக ஃபுல் மார்க் கொடுக்க முடியும். நவ் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் லெவல். அட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். பிளான் பண்ணும்போது பிரேக்கே விடாமல் ஃபுல்லாக பிளான் பண்ணுறது அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனம். நீங்கள் ஒரு 3 நாள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, 4ஆவது நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் படிக்கிறதே விட்டுருவீங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரேக் வைங்க. இது ரொம்ப நெசசரி. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது இருக்கவே கூடாதுன்னா இல்லை, இதை அவாய்ட் தான் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ண முடியாது நம்மள்டேருந்து. இதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு சொல்யூஷன் தரேன். நெக்ஸ்ட் டே நீங்கள் பிளான் பண்ணும்போது இதுக்கும் ஒரு குட்டி டைம் கொடுங்க, 30 minutes to 1 hour அப்படின்னு. அதுக்கு மேலே போக வேணாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனாக இருந்தாலும் 1 hour is more than enough. ஒரு லெக்சர் வீடியோ பார்த்துட்டு அந்த சாப்டர் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிடவே கூடாது. அதுலேயும் இங்கே இருக்கிற பல யூடியூப் சேனல்ஸில் ஃப்ரம் டே 1 ஷாட்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் கண்டென்ட்டும் இருக்கிறது இல்லை, ஒன்றுமே இருக்கிறது இல்லை. 30 minutesல ஒரு சாப்டர் முடிக்க முடியுமா அப்படின்னா தென் ஒய் இஸ் த ஸ்கூல்ஸ் ஆர் டீச்சிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். இந்த 1 ஷாட் வீடியோஸ்லாம் மேபி லாஸ்ட்டு ஸ்டேஜில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் கம்ப்ளீட்லி நோ ஃபார் திஸ் 1 ஷாட் வீடியோஸ். லாங் லெக்சர்ஸ் தான் நெசசரி. ஏன்னா டைம் இருக்குது, பொறுமையாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நீங்கள் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன் ட்ரஸ்ட் பண்ணி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் நெவர் பாசிபிள். தயவு செஞ்சு 1 ஷாட்டில் விழுந்துடாதீங்க. இந்த தமிழில் இருக்கிற முக்கால்வாசி இருடெக் சேனல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃப்ரம் டே 1 ஷாட்னு போட்டு அதையும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி அதை உட்காந்து பார்த்துட்டு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெக்சர், ஸோ இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா அது வந்து சும்மா ஒரு ஃபீல் தான் கிடைக்குமே தவிர அடுத்த நாளே போய் நீங்கள் ஒரு கொஸ்டினை கொடுத்து சால்வ் பண்ண சொன்னீங்கன்னா கொஞ்சம் கூட சால்வ் பண்ண முடியாது. அண்ட் அஸ் வெல் அஸ் ஒரு கான்செப்டை கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ஸ், இந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணுறது வாஸ் பெஸ்ட் டிசிஷன். பட் அன்டில் அண்ட் அதர்வைஸ் அது ஒரு சேட் செக்ஷனாக மாறுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸில் இருந்திருக்கேன். பட் அந்த குரூப்ஸோட நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணால் கூட அதில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் சேர்ந்து இந்த ஒரு குரூப்லேயும் எவ்ரி 1 hour தமிழ் மெம்பர்ஸ். ஸோ ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது இது வேணுமா அப்படிங்கிறத யோசிச்சு ஜாயின் பண்ணுங்கள். அஸ் வெல் அஸ் அப்படியே ஜாயின் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ஏதாச்சும் ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னா அப்போ போய் கேளுங்க, எப்போ தேவையோ. ஓகே, இதெல்லாம் மெயினாக பண்ணக்கூடாது. இப்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யாராச்சும் ஃபிசிக்ஸில் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடு, பயாலஜியில் ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இதை நான் நம்பியிருக்கேன், பட்டதில் சொல்கிறேன். ரஃபாக இந்த மாதிரி படிக்கலாம்ப்பா அப்படிங்கிறத சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாக.
பயாலஜியில் என்சிஆர்டி லைன் பை லைன் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் கெமிஸ்ட்ரியில் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. அது வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். தென் ஃபிசிக்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இதோடு சேர்த்து கொஸ்டினும் இம்பார்ட்டண்ட். கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ஃபிசிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்காக ஐ எம் மேக்கிங் ஃபார்முலா மாஸ்டரி புக். இதில் ஒரு ஃபார்முலா, அதோட கான்செப்ட், அதுக்கான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அஸ் வெல் அஸ் அதோட சொல்யூஷன் பார்க்குறதுக்கு டீட்டெயில்டு வீடியோ சொல்யூஷன்ஸோட இட் வில் லான்ச் அரௌண்ட் 15th of August. இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லையுமே எல்லாத்தையுமே படிக்கணும், அதுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங், டெஸ்ட் எழுதணும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதலாம், டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதலாம், பார்ட் டெஸ்ட் எழுதலாம், அண்ட் லாஸ்ட்டாக ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் பிளானில் டெஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒரு பார்ட் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரே ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பட் நாட் தட் சோ கால்டு சேனல்ஸ். இந்த பிரேக்கிங் நியூஸ் போடுற சேனல்ஸ், ஏதோ 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுற சேனல், அண்ட் எக்ஸாமுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து லெசன் நடத்துகிற சேனல், அண்டு நீட் சேனல்னு சொல்லிட்டு ஸ்டேட் போர்டுக்கும் போர்டு எக்ஸாமுக்கும் நடத்துகிற சேனல்ஸ், இது எதையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸில் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் we are moving into லாஸ்ட் லெவல். நீங்கள் படிக்கிற விதத்தை நீங்களே அசஸ் பண்ணி நீங்களே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், பட் லாங் டேர்மில் பெரிய ப்ராக்ரஸை காமிக்கும். அண்ட் ப்ரிப்ரேஷனோட ஃப்ளோவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். லைக் பெட்டில் உட்காந்து படித்தா தூக்கம் வருது, அதனால் சேரில் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது பிளான் பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாத்தையும் வச்சு நீங்களே ஒரு பிளான் க்ரியேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல, அதுக்காக உங்களுக்காக என் சைடில் இருந்து ஒரு 3 பிளான் நான் தரேன். ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், 2027 ஃப்ரெஷர்ஸ், 2027 ட்ராப்பர்ஸ் அண்ட் 2028 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும். இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோவில் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற நீங்களே தயாரித்த ஒரு பிளான்னால் மட்டும்தான் லாங் டேர்முக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்க மாஸ்டர்ஸ். அண்ட் புக்குக்கு வெயிட் பண்ணுங்கள், மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆயிரும். So bye masters, I will see you in the next video. Let's grow together.